ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷாம்ஸ் கார்டன். என்னடா இது இவ்வளோ நேரம் க்ரோ பேக் வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கி வீடியோவில் எப்படி நான் புதுசாக கார்டன் ரெடி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் புதுசாக ஏதாவது கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எத்தனை க்ரோ பேக்ஸ் தேவை, என்ன மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு பிகினராக இருந்தால் என்னெல்லாம் பொருள் வேணும், மண் கலவை, கோகோ பீட், இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது. அது போக இரிகேஷன், ஃபர்டிலைசர், இதெல்லாம் என்ன போடலாம், இது மாதிரி எல்லா டாப்பிக்கும் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க புதுசாக கார்டன் ரெடி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு கார்டனிங் பண்ணுறதுக்கு க்ரோ பேக்ஸ் வேணும். க்ரோ பேக்ஸ் பொறுத்தவரை நீங்கள் என்ன வகையான க்ரோ பேக்ஸ்னாலும் யூஸ் பண்ணலாம். நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், அதில் டைப்ஸ் ஆஃப் க்ரோ பேக்ஸ் நான் ரிவ்யூ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். நான் யூஸ் பண்ணுறது வந்து 12x12 HDP க்ரோ பேக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் காட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் அதோட லிங்க் அண்ட் அதோட காஸ்ட் என்னங்கிறது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு கோகோ பீட் வேணும். இங்கே நான் ஆக்சுவலி 5 kg கோகோ பீட் பிளாக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 7 க்ரோ பேக்கு, அதாவது 12x12 க்ரோ பேக்கு ஒரு 5 kg பிளாக்குங்கிற கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக என்கிட்ட 20 க்ரோ பேக் இருக்குது. ஸோ நான் 3 பிளாக் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த வீடியோவில். ஸோ கோகோ பீட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது சாயில் நல்லா லைட்டாகும் அண்ட் மாய்ஸ்சர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். நீங்கள் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் அந்த 5 kg கோகோ பீட் பிளாக் வந்து ஆல்மோஸ்ட் 25 kg வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் 7 க்ரோ பேக்கு நிரப்பிக்கலாம். உங்கள் சாயில் மிக்சர் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கோகோ பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கோகோ பீட் வந்து சாயிலுக்கு கொஞ்சம் விரிவோட்டம் கொடுக்கும், அது எந்த நியூட்ரன்ஸும் ஹோல்ட் பண்ணாது. பட் ஸ்டில் நீங்கள் டெரஸில் உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னா கோகோ பீட் ஆட் பண்ணலாம். ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் தேவை. நான் ஸ்பெசிஃபிக்காக ஏன் ரெட் சாயில்னு சொல்கிறேன்னா, ஏன்னா ரெட் சாயில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா நியூட்ரன்ஸ் இருக்கும், எஸ்பெஷலி அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அடுத்து ரெட் சாயிலுக்கு அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கவுடங் தேவை, இல்லாட்டி மாட்டு தொழு உரம் தேவை. மாட்டு தொழு உரம் எதுக்குன்னா நம்மளுக்கு ஆர்கானிக் மேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நியூட்ரன்ஸ் தரதுக்கும். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாமே போதுமானது. இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஈக்குவலான பார்ட்ஸில் எடுத்துக்கணும். அதாவது 1 பார்ட் ஆஃப் ரெட் சாயில், 1 பார்ட் ஆஃப் கோகோ பீட் அண்ட் 1 பார்ட் ஆஃப் கவுடங் எடுத்து 3 ஈக்குவலாக கலந்துக்கணும். இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 5லேருந்து 7 க்ரோ பேக் வரைக்கும் நிரம்பும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி க்ரோ பேக் எல்லாத்தையும் நிரப்பிக்கோங்க. உங்கள்கிட்ட டூல்ஸ் இருந்துச்சுன்னா டூல்ஸ் வச்சு சாயிலை மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி கையால் தான் பிடிச்சிருக்குன்னா கையால் பண்ணுங்கள். எனக்கு கையால் தான் சாயிலை மிக்ஸ் பண்ண பிடிக்கும், ஏன்னா சாயிலை தொடும்போது அந்த ஸ்ட்ரக்சர், அது கையில் தொடுற ஃபீலே தனி. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சில பேருக்கு பிடிக்காது, பட் மண்ணில் நீங்கள் கை வச்சு பழகிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒன்ஸ் அடிக்ஷன் மாதிரி ஆயிரும். கை எவ்வளோ அழுக்காக இருக்கோ அந்த அளவு சுத்தமாக இருக்கும். நான் 5 kg கோகோ பீட் பிளாக் வந்து 7 சாக்கு பிடிக்குங்கிற கணக்கு சொன்னது வந்து 1 சாக்கு செம்மண், 1 சாக்கு மாட்டு தொழு உரம், வெறும் 5 கிலோ கோகோ பீட் பிளாக். இது 3த்தையும் மிக்ஸ் பண்ண தான் உங்களுக்கு 7 க்ரோ பேக் வந்து மண் நிறையும். ஸோ கோகோ பீட் மட்டும் 7 க்ரோ பேக் நிறையாது, இது 3த்தையும் மிக்ஸ் பண்ண தான் உங்களுக்கு 7 க்ரோ பேக் நிரம்பும். க்ரோ பேக்கில் மண் நிரப்பும் போது எப்போயுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த செம்மண் இல்லாட்டி மாட்டு தொழு உரம் வாங்குறீங்கன்னா அதில் சிலது கட்டி கட்டியாக இருக்கும், உடையாது லேசில். ஸோ அதை நல்லா உடச்சி நொறுக்கி தூளாக்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ரொம்ப பவுட்ரியாக கூட தேவையில்ல, கொஞ்சம் சின்ன சின்ன பார்ட்டிக்கல் சைஸுக்கு வந்தால் கூட போதும். சம்டைம்ஸ் நீங்கள் மாட்டு தொழு உரத்தை நோண்டி பார்க்கும்போது பிளாஸ்டிக் பேக் இந்த மாதிரிலாம் கூட பெரிய பிளாஸ்டிக் பொருள்லாம் கிடக்கும். அதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி பியூர்லி இந்த ஆர்கானிக் மேட்டர் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ஆர்கானிக் மேட்டர் இல்லாட்டி என்னோடய வீடியோ பாருங்கள், எப்படி நான் சாயில் ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். நான் மேலே ஐ பட்டனில் மறுபடியும் லிங்க் தரேன், அதை செக் பண்ணி பாருங்கள். நான் தோட்டத்தை ரெடி பண்ண ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்பரும் வந்துட்டாங்க இந்த வீடியோவில். அவங்களும் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நாம் பார்ப்போம்.
நம்ம இப்போ க்ரோ பேக் எல்லாத்தையும் நிரப்பியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம போய் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு நடுவில் அவங்க முன்னாடியே சில செடிலாம் வளர்த்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் பக்கெட்லலாம் வளர்த்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். தொட்டாலே துண்டு துண்டாக உடையுது. அதை மூவ் பண்ணி வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அவங்க முன்னாடி வச்சுருந்த பிளான்ஸை நான் இன்னொரு பாட்லலாம் ரீபாட் பண்ணி வச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் பிளாஸ்டிக் எப்படி தூள் தூளாக உடையுதுன்னு. தயவு செஞ்சு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வைக்காதீங்க. ஏன்னா பிளான்ஸால் பிளாஸ்டிக் கூட அப்சார்ப் பண்ணி அந்த லீவ்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம பாடி மாதிரியே தான் எப்படி நம்ம பிளாஸ்டிக் சாப்பிட்டு நம்மளுக்கு கேன்சர் வருதோ, பிளான்ஸும் அதே மாதிரி தான். கடைசியில் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்கலாம், நம்ம க்ரோ பேக், மண் கலவை, உரம் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம வச்சாச்சு. இப்போ அடுத்து இரிகேஷன் பொறுத்தவரை நீங்கள் ஹோஸில் தண்ணி ஊற்றலாம், வாட்டர் கேனில் ஊற்றலாம், இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன் கூட வாங்கிக்கலாம். ஸோ ட்ரிப் இரிகேஷன் பொறுத்தவரை நீங்கள் ஸ்பெசிஃபிக் பிராண்ட் பார்த்து வாங்கலாம், இல்லாட்டி ஒரு செப்பரேட் பார்ட்ஸாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். செப்பரேட் பார்ட்ஸாக நீங்கள் சோர்ஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியாக வரும். பட் இது உங்களுக்கு கிட் அண்ட் மேனுவலோடு வரனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு. இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ட்ரிப் இரிகேஷன் உங்களுக்கு மெயினான பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 16 mm மெயின் லைன் வரும். அது போக அடுத்து உங்களுக்கு 9 mm ஃபீடர் லைன் வரும். இந்த ஃபீடர் லைன் தான் நீங்கள் மெயின் லைனோட கனெக்ட் பண்ணுவீங்க. அடுத்து எல் ஜாயிண்ட். இந்த எல் ஜாயிண்ட் நீங்கள் ஏதாவது கார்னரில் பெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த எல் ஜாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எமிட்டர் வரும். எமிட்டர் இல்லாட்டி இதை ட்ரிப் கனெக்டர்னு வாங்க. இதில் தான் சொட்டு தண்ணி வரும். அடுத்து ஸ்டேக் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டேக் வந்து எதுக்குன்னா இந்த ட்ரிப் லைன் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அடுத்து டீ ஜாயிண்ட்னு வாங்க, இல்லை டீன்னு வாங்க. இந்த டீ வந்து ஒரே கனெக்ஷன் 2 இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஜாயினர்னு வாங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது தெரியாத இடத்துல வெட்டிட்டீங்கன்னா இதை போட்டு நீங்கள் மறுபடியும் 2 ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து ஹோஸ் கனெக்டர். இந்த ஹோஸ் கனெக்டர் எதுக்குன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த டியூபை பைப்பில் மாட்ட முடியாது, இந்த ஹோஸ் கனெக்டரில் மாட்டிட்டு தான் மாட்டணும். அடுத்து இது போக நிறைய காம்பனன்ட்ஸ் வருது, அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ அது போக உங்களுக்கு ஒரு ப்ளம்பிங் டேப் வரும். ப்ளம்பிங் டேப் எதுக்குன்னா நீங்கள் இன்கேஸ் இந்த எமிட்டர் ஏதாவது கனெக்ட் பண்ணும்போது சில இடத்துல லீக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளம்பிங் டேப் போட்டு அதை நீங்கள் அடைச்சிக்கலாம். அடுத்து லேட்ரல் கிளாக் வரும், இல்லாட்டி இது லேட்ரல் ஜாயிண்ட், இல்லாட்டி லேட்ரல் கனெக்டர், லேட்ரல் டேப்னு வாங்க. நான் காட்டின அந்த சின்ன பேக்கில் இது 3 தான் இருந்துச்சு. இதில் 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து எஸ்பஞ்சுன்னு வாங்க. இந்த எஸ்பஞ்ச் எதுக்குன்னா மெயின் லைனில் வந்து ஹோல் போட்டு இந்த பின் கனெக்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து ஹோல் ப்ளக்னு வாங்க. தெரியாமல் ஓட்டை போட்டிங்கன்னா அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு இந்த ஹோல் ப்ளக் யூஸ் பண்ணுவாங்க. பின் கனெக்டர் எதுக்குன்னா மெயின் லைன்லேருந்து ஃபீடர் லைன் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பின் கனெக்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது 3க்கு யூஸ் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நம்ம மாடி ஃபுல்லாக மெயின் லைனை மெஷர் பண்ணி போட்டுப்போம். எங்கெங்கே கட் பண்ணுமோ அங்கங்கே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின்ஸ் அண்ட் கனெக்டர் வச்சு அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயின் லைன் எல்லாத்தையும் வெட்டினதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இதை ஹோஸ் கனெக்டரோட கனெக்ட் பண்ணி டேப்பில் மாட்டிப்போம். மாட்டினதுக்கப்புறம் எங்கெல்லாம் பெண்ட் ஆகுதோ அங்கெல்லாம் டீ ஜாயிண்ட்டோ எல் ஜாயிண்ட்டோ கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் மெயின் லைன் எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் நம்ம என் கேப் போட்டு முடிப்போம். ஸோ என் கேப் வந்து ஒன்றும் பெருசாலாம் இல்லை, பைப்பை மடக்கி இந்த என் கேப்பில் நம்ம மாட்டுறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம மெயின் லைன் போடுற வேலை எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்து நம்ம மெயின் லைன்லேருந்து ஃபீடர் லைன் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த ஃபீடர் லைன் உள்ள காம்பனன்ட்ஸ் எப்படி கனெக்ட் ஆகி ஒவ்வொரு தொட்டிக்கும் நம்ம தனித்தனியாக இந்த எமிட்டர் போட போகிறோங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இது கனெக்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய வேலையில், ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆகிடும். இது ஆக்சுவலி கிட்டாக வாங்கும்போது உங்களுக்கு அந்த மேனுவல்லே வரும், எப்படி கனெக்ட் பண்ணுறது, எந்தெந்த பார்ட்ஸ் எங்கெங்கே வருங்கிறது அதை பார்த்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் லைனில் எஸ்பஞ்ச் வச்சு ஒரு ஹோல் போட்டுப்போம்.
எதுக்கு நம்ம ஹோல் போடுறோன்னா அந்த பின் கனெக்டரை கனெக்ட் பண்ணுறதுக்காக தான். பாருங்கள் இப்போவே தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு. இந்த பின் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்கணும். விரல் கூட சம்டைம்ஸ் வலிக்கும். இந்த பின்னை கரெக்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃபீடர் லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபீடர் லைனை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லைன் தான் உங்களுக்கு ஒவ்வொரு தொட்டிக்குமா வரப்போகுது. இந்த ஃபீடர் லைன் நீங்கள் மெஷர் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க. நான் 12 இன்ச் ஹைட் உள்ள பாட் எடுக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 14 to 15 இன்ச் இந்த ஃபீடர் லைன் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு தொட்டிக்கும். ஸோ ஃபீடர் லைன் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேக்கில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியால் உள்ளே போட்டு அப்புறம் எமிட்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டேக்கை வந்து மண்ணில் குத்திட்டிங்கன்னா அது ஸ்டெடியாக நிற்கும். ஸோ டேப் ஆன் பண்ணிங்கன்னா இப்படி சொட்டு சொல்லாக உங்களுக்கு தண்ணி வரும். இதே மாதிரி நீங்கள் எல்லா தொட்டிக்கும் போடணும். ட்ரிப் இரிகேஷனில் உங்களுக்கு இதான் அட்வான்டேஜ். ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 5லேருந்து 10 வருஷத்துக்கு கவலைப்படவே தேவையில்ல. அது வெயிலில் கூட தாங்கியிருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு தொட்டிக்கு போகிற தண்ணியோட அளவும் ரொம்ப கம்மியாகிடும். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ மட்டும் அதுக்கு போகும். அண்ட் உங்களுக்கு வேலை கூட மிச்சம். நீங்கள் ஒவ்வொரு தொட்டியாக ஹோஸ் பிடிச்சி ஊற்றுறது இல்லாட்டி வாட்டர் கேனில் ஊற்றுறது தான் உங்களுக்கு டைம் ஆகும். இந்த டேப்பை திறந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மூடினாலே போதும். அடுத்து சீட்ஸ் எங்கே வாங்கினேன்னு கேட்பீங்க. அதுவும் நான் மைச்செடியில் தான் வாங்கினேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக கார்டன் ரெடி பண்ணுறது இவ்வளோ தான். நீங்கள் ஒரு மாடர்ன் கார்டன் ரெடி பண்ணணுன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த வாரம் வரேன். தேங்க்யூ.